இன்றைய செய்திக்கப்பால் பகுதியில் தினமணி பத்திரிகையின் தலையங்கத்தை பார்க்குறோம். உடல் தானம் புதிய பார்வை தேவை அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி அண்மையில் காலமானார். அவருடைய உடல் தானம் செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு சிறந்த முன்னுதாரணம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க தலையங்கத்தில். உடல் தானம் மீது மக்களுக்கு இன்னமும் தயக்கம் இருக்குது அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முக்கிய தலைவர் லாரன்ஸ் இதே மாதிரி காலமாகிறார். அவருடைய மகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உடல் தானம் செய்யக்கூடாதுன்னு. சகோதரன் சகோதரி 2 பேரும் உடல் தானம் செய்யணும் அப்படின்றாங்க. வழக்கு நீதிமன்றத்திற்கு போகுது. இப்போ நீதிமன்றம் உடற்கூராய்வு விதி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குது. உடற்கூராய்வு விதிப்படி எழுத்துப்பூர்வமான ஒப்புதல்லாம் தேவையில்லை உடல் தானத்திற்கு. சில நேரங்களில் வாய்மொழியாக ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்திருந்தால் கூட போதுமானதுன்னு சொன்னதன் அடிப்படையில் உடல் தானம் செய்யப்படுது. அதையும் தலையங்கத்தில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. உடல் உறுப்பு தானத்துடைய அவசியம் மக்களுக்கு இன்னும் போய் சேரணும். சிறுநீரகம் கல்லீரலுடைய தேவை ஆண்டுக்காண்டு அதிகரிச்சுட்டே வர்றதுனால உடல் உறுப்பு தானம் ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க. நிறைய சட்ட அம்சங்கள் உடல் தானத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்குது. அதெல்லாம் களையணும். ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தை நாட வேண்டியதாக இருக்குது தேவைப்படுகிறவர்கள் அப்படிங்கிறதையும் தலையங்கம் சுட்டி காட்டுது. பெண்களுக்கு எதிராக தான் இந்த உடல் உறுப்பு தான செயல்பாடு இருக்குது. அதிக அளவு பெண்கள் தான் உடல் உறுப்பு தானம் செய்கிறாங்க. அதுவும் ஆண்களுக்கு தான் செய்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஆண்கள் நிறைய கட்டுப்பாடுகளையும் பெண்களுக்கு விதிக்கிறாங்க. கணவனுக்கு கொடுத்தா மனைவிக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் பிறந்த வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஆண்களுக்கும் வேறவங்களுக்கும் கொடுக்கறதோ, உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ கொடுக்கறத, பெண்கள் கொடுக்கறத கடுமையாக எதிர்க்கிறாங்க கணவன் தரப்புல இருந்து அப்படிங்கிறதும் தலையங்கத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. உடல் உறுப்பு தானம் ரொம்ப குறைவாக நடக்குது இந்தியாவில். அமெரிக்காவில் 10 லட்சம் பேருக்கு 40 பேர் உடல் உறுப்பு தானம் செய்கிறாங்க. இந்தியாவில் ஒரே ஒருத்தர் தான் செய்கிறாங்க. அதுவும் குடும்பத்தை சேர்ந்தவருக்கு தான் செய்கிறாங்க. வெளிநபர்களுக்கு செய்கிறது இல்லைங்கிறதும் தலையங்கத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. உடல் உறுப்பு தானத்தை இந்த சமூகமும் அரசும் ஊக்குவிக்கணும் அப்படின்னும் வலியுறுத்தியிருக்காங்க.